நான் சீர்நாயக்கம்பாளையத்தில் ஒரு வயதான முதியவர்கள் வீட்டில் இருந்து நான் இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ஏன் முன்னாடி உட்காந்துருக்கிறவங்க 2 பேருமே வயசானவங்க தான். இவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கால் முட்டு வலி, நடக்க முடியாமல் உட்காந்துருந்தாங்க. அப்போ என்னை அழைத்தார்கள். அப்போ நான் வந்த பிறகு அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு அவங்க வாயில நம்ம கேட்கலாம். சொல்லுங்கள், உங்களுக்கு வலி இருந்ததுன்னு சொன்னீங்க. இப்போ வலியில் எனக்கு ஐயா கூப்பிட்டுருந்தாரு. இப்போம்மா நான் நீங்கள் வலி 1 மாதத்துக்கு முன்னாடி மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் நாங்கள. அப்போ நான் வரும்போது உங்களுக்கு வலி எப்படி இருந்துச்சு? வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்தது. நான் வந்த பிறகு எத்தனை நாள் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன், எப்படிலாம் கொடுத்தேன், இப்போ எப்படி இருக்கிறீங்க? ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு அளவுக்கு நல்லா பரவாயில்லைங்க. அப்போ இருந்து நானும் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கிறேங்க. இது மருந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்தா மட்டும் அவங்க மாத்திரை மட்டும் ஒரு வித மாத்திரை மட்டும் 10 நாள் 15 நாளைக்கு கொடுத்தாங்க, அவ்வளவுதான். வேற எந்த ட்ரீட்மெண்ட்டும் அவங்க நரம்பு பார்த்து அதெல்லாம் இது பண்ணிவிட்டு மாத்திரை மட்டும் கொடுத்தாங்க. அது சாப்பிடவும் கொஞ்சம் சரியாயிடுச்சுங்க, நல்லா இருக்கு. இப்போ வேலைக்கெல்லாம் போகிறீங்க, இப்போ வலியெல்லாம் எப்படி ஒன்றும் நல்லா சுகமாக இருக்கிறீங்க. இதவே அவங்களுடைய ஹஸ்பண்டு இப்போ இங்கே இருக்கிறாரு. அவரும் என் முன்னாடி தான் இருந்து இதை பார்த்தாரு. அவர் தான் என்னை கூப்பிட்டாரு. இப்போ அவர்கிட்ட கேட்போம், அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. ஐயா, நீங்கள் இப்போ உங்கள் ஒய்ஃபுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு என்னை கூப்பிட்டீங்க. அப்போ எப்படி இருந்தாங்க? நான் ட்ரீட்மெண்ட் பண்ண பிறகு எப்படி இருக்கிறாங்க? இப்போ எப்படி இருக்கிறாங்க? அப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு முதல்ல கூப்பிட்றப்போ ரொம்ப நடக்க முடியாமல் இருந்தாங்க. என்ன ரொம்ப ஒரு காலை தாங்கி நடந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்கள் 2 தடவை ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்போ அது கொஞ்சம் கால் முக்கால்வாசி நல்லா இருந்தது. அப்புறம் அந்த மாத்திரை சாப்பிட்டதுக்கப்புறம் சுத்தமாக நல்லாயிடுச்சு. இப்போ அதை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே நடந்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல விதமாக நடக்கிறாங்க, வேலைக்கும் போகிறாங்க. ஐயா, உங்களுக்கு வயசு என்ன? அம்மாவுக்கு வயசு என்ன? எனக்கு 81 ஆகுது. அம்மாவுக்கு 63 ஆகுது. இப்போ உங்களுக்கு இந்த வேற மருந்துகள் இல்லாமல் அம்மாவுக்கு குணமானதுல உங்களுக்கு எப்படி, உங்களுடைய அபிப்பிராயம் எப்படி? நல்லதா கெட்டதா? வேற பக்கம் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போயிருந்தா மருந்து இல்லாம ஆபரேஷன் ரொம்ப நீங்க செய்கிற அந்த நரம்புகளை பிடிச்சு விடுறதுனால ரொம்ப நல்லதா இருக்கு. ஓகே, மருந்து எல்லாம் நல்ல விதமா பண்ணீங்க. அது இப்போ உடம்புக்கு நல்லா இருக்கு, நல்லா நடந்துகிட்டே இருக்காங்க. ஓகே அம்மா, நீங்கள் என்ன உங்களுடைய அபிப்பிராயம் என்னம்மா சொல்கிறீங்க? நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நடக்கவே ஆரம்பிச்சேங்க. இல்லாட்டி சுத்தமாக ரொம்ப வலியாக தான் இருந்ததுங்க. நீங்கள் கொடுத்த மாத்திரையும் சாப்பிட்டு நீங்கள் அந்த கால் நரம்பெல்லாம் சரி பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா நடக்க முடிஞ்சுது. ஓகேம்மா, இதில் உங்களுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம்தாங்க. இல்லாட்டி வேறு ஆஸ்பத்திரிக்கு அங்கே எங்கே போயிருந்தேன்னா எல்லாத்துக்கும் அது ஆப்ரேஷன் பண்ணணும், இது ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இந்த வலினால நீங்கள் ஆப்ரேஷன் இது ஹாஸ்பிட்டல்லேருந்து போனீங்களா? ஆஸ்பத்திரிக்கெல்லாம் எங்கேயும் போகலிங்க, வீட்லேயே தான் இருந்த. ஆஸ்பத்திரிக்கெல்லாம் எந்த ஆஸ்பத்திரிக்கு போகல. சும்மா எண்ணெய் போட்டுட்டு இருந்தால் அப்புறம் தான் இவங்க சொன்னதுக்கப்புறம் சரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் செஞ்சு பார்த்தோம். செஞ்சதுக்கப்புறம் பரவாயில்லைங்க, நல்லா இருக்கிறீங்க, சந்தோஷம். ஓகேம்மா, ரொம்ப நன்றி.